our channel Get Qualified. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யூஸ்வலாக நம்ம எல்லார் வீட்லையும் டெய்லி இருக்க கன்ஃபியூஷன் இன்னைக்கு தோசைக்கு என்ன சட்னி வைக்கிறதுன்னு தான். டெய்லி சாப்பிட்ற யூஸ்வல் தேங்காய் சட்னியா தேவையே இல்லை, புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே. அதுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த சூப்பரான டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தயிர் சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் தயிர் எடுத்துட்டு அதில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் பார்த்தீங்கன்னா நான் 4 கரண்டி எடுத்திருக்கேன் 4 பேருக்கு. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலாலாம் தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் சட்னியை நீங்கள் தயிர் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாங்க. ஏன்னா இதில் தயிரோட ஸ்மெல் சுத்தமாக வராது. இட் வில் பி a totally new டிஷ்ங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் அண்ட் க்ரஷ் பண்ணி வச்சிருக்க பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். பட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க தயிர் மசாலாவை இதில் நல்லா ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வேணும்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லாவே பாயில் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எதை கொடுத்து வேணாலும் ஹாட்டாக சர்வ் பண்ணி நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டேஸ்டி அண்ட் ஸ்பைசி தயிர் சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.